இப்போ நடந்துட்டு இருக்க பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் பார்த்து எழுதி இல்லை பிட்டு கொண்டு போய் நீங்கள் மால் ப்ராக்டிஸில் மாட்டிட்டீங்க அப்படின்னா என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாமையே இருக்குது. சரியா, நல்லா நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா எப்பயுமே பார்த்து எழுதக்கூடாது. இதுதான் எக்ஸாமினேஷன் ரூல்ஸே இதுதான். சரியா, அப்போ அந்த ரூல்ஸை நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்கள் பார்த்து எழுதி உங்களை மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். அதனால் எப்பயுமே நீங்கள் பார்த்து எழுதி மால் ப்ராக்டிஸை அவாய்ட் பண்ணுங்கள் தயவு செய்து. மேக்ஸிமம் உங்களை ரொம்பலாம் துன்புறுத்த மாட்டாங்க. இருந்தாலும் அந்த வேலையை நம்ம பண்ணக்கூடாது. சரியா, எப்பயுமே அந்த வேலையை நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அந்த விஷயத்தை மட்டும் நம்ம பண்ணிட்டு வந்துடணும். ஆனால் மால் ப்ராக்டிஸ் பண்ணி புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம் அதாவது அந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுதின எல்லா பேப்பருமே நமக்கு ரிசல்ட்டை நிப்பாட்டி வைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அதனால் பப்ளிக் எக்ஸாமில் எப்பயுமே மால் ப்ராக்டிஸில் நீங்கள் என்ன பண்ணணும் மாட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சதை மட்டும் எழுதிட்டு வாங்க, அதுவே போதுமானது.